வணக்கம். வரமகாலட்சுமி பூஜை வீடியோ தான் இது. முதல் கடவுளான விநாயகருக்கு முதல்ல மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு எந்த பூஜைனாலும் ஆரம்பிக்கிறது தான் சரியான முறை. இப்போ நீங்கள் அதை தான் பார்க்குறீங்க. கொஞ்சமாக பன்னீர் கலந்து மஞ்சளில் ஒரு அழகான பிள்ளையார் செஞ்சு அவருக்கு சின்னதாக ஒரு குங்குமம் பொட்டு வச்சு பூ வச்சு இந்த அழகான மங்களகரமான பூஜையை துவங்கலாம். எப்போதுமே பிள்ளையாரை வெத்தலை மேலே வச்சு தான் வைக்கணும். அதுக்கு மேலே பூ வைக்கிறது, அதுக்கப்புறமா பிளேட்டில் நம்ம வச்சு அம்பாள் பக்கத்தில் வைக்கலாம். இப்போது அதோட வியூ தான் உங்களுக்கு தெரியுது. இன்றைக்கி நான் பேக்ட்ராப் ஃபஸ்ட்டு செட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இது நேற்று எடுத்த வீடியோ. நேற்று ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் இதில் அப்படியே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதான் மீஷோவில் வாங்கினதா சொன்ன அந்த பேக்ட்ராப் ரொம்ப அழகாக இருந்தது. அம்பாளுக்கான புடவை தான். இதை இப்போது அந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அம்பாளுக்கு அழகாக புடவை கட்டியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக உட்காந்துருக்காங்க அப்படின்னு. இப்போ அம்பாள் முகம், அவங்களுக்கும் நகை போட்டு கழுத்துக்கு காசு மாலை எல்லா நகையும் போட்டு கொஞ்சம் கண் லிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் டச்சப் பண்ண வேண்டியிருந்தது. இது என்னுடைய வெள்ளி முகம். எல்லா வருஷமும் நான் இதை தான் மகாலட்சுமி பூஜைக்கு உபயோகப்படுத்துவேன். இது அம்பாளுடைய ஜுவல்ஸ், வளையல் எல்லாமே இதெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா இப்போ தான் எது செட் ஆகும்னு எடுத்து பார்த்துட்ருக்கேன். அம்பாளுடைய ஹஸ்தம், பாதம் அதுவும் இங்கே இருக்குது. இப்போது எல்லாத்தையும் ஒன்றுனா ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது பஞ்சு வஸ்திரம். இப்போது கொஞ்சம் முன்னாடி வெறும் பஞ்சு மட்டும் வச்சு கிடைக்கும். இப்போ நல்லா நெக்லஸ் ஃபார்ம்லேயே கிடச்சிது. ரொம்ப அழகாக இருந்தது. எல்லா நகையும் இப்போ அம்பாளுக்கு சாத்தியாச்சு. காசு மாலை, கல் மாலை, அப்புறம் ஒடியானம், ஹஸ்தம், பாதம் எல்லாம் சாத்தியாச்சு. அழகாக கலசத்துக்கு தேங்காயும் மஞ்சள் பூசி வச்சாச்சு. அம்பாள் முகமும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அம்பாள் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க. பூக்களை தொடுக்கிற வேலையும் சைட் பை சைட் போய்கிட்டே இருந்தது. அங்கங்கே விளக்குகள் எல்லாம் செட் பண்ணியாச்சு. அப்புறம் எப்போதுமே ஏதாவது ஒரு பூஜைனாலும் எனக்கு சின்னதாக ஒரு கொலுப்படி வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு குட்டி அஷ்டலட்சுமி கொலு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி மினியேச்சரில் இருந்த அஷ்டலட்சுமிகளை வச்சு ஒரு சின்னதாக ஒரு செட்டிங் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் புதுசாக வாங்கியிருந்த விளக்குகளை வச்சு அதையும் இந்த படியில் சேர்த்துக்கிட்டேன். இது இன்றைக்கி காலையில் வீட்டு வாசலில் போட்ட கோலம். முதல்ல காவி போட்டுட்டு அதுக்கு மேலே எல்லோ கலர் கோலப்பொடி போட்டு அப்புறமா கோலம் போட்டிருக்கேன். பொதுவாக பண்டிகை நாளில் நான் இந்த மாதிரி காம்பினேஷனில் தான் கோலம் போடுவேன். யூஸ்வலாகவே எனக்கு இந்த ரங்கோலியில் போடுற மாதிரி நிறையா கலர்ஸ் எல்லாம் பொதுவாக நான் விரும்ப மாட்டேன். எப்போதுமே காவி, எல்லோ, ரெட்டு இது தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது வீட்டோட படிக்கட்டில் அம்மா தாயே மகாலட்சுமியை வாமான்னு வரவேற்கிற மாதிரி ஒரு குட்டியாக தாமரை பூக்கள், அவங்கள வரவேற்கிறதுக்காக வரையப்பட்ட தாமரை பூ கோலம். அப்புறமா வாசலில் போடப்பட்ட படிக்கோலம். இது என்னால் ஃபுல் வீடியோலாம் எடுக்க முடியல. நிறைய பேர் கோலத்தோட வீடியோஸ் கேட்குறீங்க. எனக்கு ஆக்சுவலி வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. நானாக எடுக்கும்போது எனக்கு கான்சன்ட்ரேஷன் ரொம்ப சிதறுது. அதனால் எடுக்க முடியலை. இதில் கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். படிக்கோலம்னு வரும்போது எப்போதுமே ஒரு ஸ்கொயர் ஃபார்மில் தான் ஆரம்பிக்கணும். ஆரம்பித்து நடுவில் எத்தனை ஈவன் லைன்ஸ்னாலும் கொடுக்கலாம். ஆனால் ரெட்டைப்படையில் கொடுக்கறது நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கும் பொருந்தும், சிமெட்ரிக்கும் பொருந்தும். அதனால் அழகாக 6 கோடுகள் வர மாதிரி போட்டு இந்த கோலத்தை ஸ்டார்ட் பண்ணேன். இது இன்றைக்கி அதிகாலையில் போட்டது. எப்போதுமே அதிகாலையில் பக்கத்தில் கோவிலில் இருக்கிற அந்த பாடல்களையெல்லாம் கேட்டுட்டு கோலம் போடுற அந்த வைப்ஸ் இருக்கே, அதை சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு சந்தோஷம். பட் மார்கழியிலனா நான் இன்னும் ஏர்லியராகவே போடுவேன். கிட்டத்தட்ட கோலம் போட்டு முடிகிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஃபினிஷிங் டச் தான். சிம்பிளாக கொஞ்சம் லைன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மகாலட்சுமி நமோஸ்துதேன்னு வரமகாலட்சுமியை அழைக்கிறபடி சுற்றிலும் மறுபடியும் தாமரைகள். இது வரமகாலட்சுமி நோம்புன்னு இல்லை, பொதுவாகவே நான் என்னுடைய கோலங்கள் முடிகிற அந்த அவுட்டர் லேயர் கண்டிப்பாக தாமரைப்பூ போட்டு தான் முடிப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இப்போ கோலம் கம்ப்ளீட்டாக போட்டு முடித்தாச்சு.
காவி, எல்லோ, ரெட்டுன்னு கலந்து கோலம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நம்மளுடைய வாசலே காவி கோலம் போடும்போது எப்போதுமே டிவைனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அன்னை மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சது இந்த காவி கலர். அப்புறம் விளக்குகளுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் இல்லையா? ஸோ மஞ்சளும் குங்குமமும் கொஞ்சம் பன்னீரில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சின்னதாக ஒரு பட்ஸில் இது பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக கையில் வைக்கிறது தான் நல்லது, இருந்தாலும் அந்த திரும்ப திரும்ப கலர்ஸ் மிக்ஸ் ஆயிடுதுங்கிறதுனால பட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து மாக்கோலத்துக்கான கட்டி. இது இந்த மாதிரி நம்ம ரெடிமேடாக பண்ணி காய வச்சுக்கிட்டோம்னா தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம், இந்த மாதிரி ஜவ்வாதெல்லாம் கலந்துருப்பேன். அதனால் இந்த ரொம்ப வாசனையாக இருக்கும் இது. நம்ம கோலம் போட்ட இடமே ரொம்ப ரொம்ப ஒரு டிவைன் ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். இது இந்த கன்சிஸ்டன்சியில் கலந்து வச்சோம்னாலே போகிறோம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது எங்கள் வீட்டு பூஜை அறைக்கு முன்னாடி நான் போட்ட ஒரு சின்ன கோலம். அங்கே எப்போவுமே ஒரு கிரானைட் ஸ்லாப் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போட்டேன். எனக்கு இந்த துணி வச்சு மாக்கோலம் போடுறத விட ப்ரஷ் வச்சு போடுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். மஞ்சளும் குங்குமமும் சுற்றி அதில் வச்சுருக்கேன். பொதுவாக நான் கோலப்பொடி இதில் யூஸ் பண்ண மாட்டேன். இது மனைப்பலகை, விளக்குகள் வைக்கிறதுக்காக. இதுலேயுமே மஞ்சள் போட்டு தாமரைப்பூ கோலம் போட்டாச்சு. இது பொடி கோலம் தான். இது நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா இது ரொம்ப ரிப்பீட்டடாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இப்போது விளக்குகளுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சிட்ருக்கேன். அதுவும் இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். இது ஒரு 7 முக விளக்கு, நாச்சியார் கோவிலில் வாங்கினது. இதில் மேலே மகாலட்சுமி ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதுவும் அவங்களுக்கு இந்த மஞ்சளும் குங்குமமும் வச்சதும் ரொம்ப நிறைவாக இருக்காங்க. இது ஐஸ்வர்ய லக்ஷ்மி விளக்கு. எப்போதுமே வரமகாலட்சுமி பூஜைக்கு இந்த லக்ஷ்மி விளக்கை ஏற்றுறது தான் வழக்கம். இது அம்பாளுடைய பாதத்துக்கு மஞ்சளும் குங்குமமும் வச்சு நலங்கு வச்ச மாதிரி பண்ணேன். ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்குறதுக்கு மனசெல்லாம் சந்தோஷமாக இருந்தது. இது காலையில் செஞ்ச பூஜை. அப்போது சம்மங்கி மாலை மட்டும் போட்டிருந்தேன். அப்புறமா தாமரைப்பூவையும் மாலையாக கட்டியாச்சு. இது நேற்று நான் ஷாப்பிங் போன தான் சொன்னேன் இல்லையா, அப்போ வாங்கினது. இது அம்பாளுக்கான ஜடை, சுற்றியும் முல்லைப்பூ வச்சுட்டு அப்புறமா தாழம்பூ வச்சு மேலே உள்ள அந்த டெக்கரேஷனுக்கு மட்டும் தாழம்பூ யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது அம்பாளுக்கு வச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. தாழம்பூ ஜடைங்கிறது ரொம்ப மனம் வீசுகிற ஒரு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். மற்ற மாலைகளும் அம்பாளுக்கு சாத்தியாச்சு, துளசி, அரளின்னு. அப்புறம் ஃபைனலாக அம்பாளுக்கு முன்னாடி ஒரு கோலம் கண்டிப்பாக போடணும் இல்லையா, அதுவும் மாக்கோலம்தான். ஒரு படிக்கோலம் போட்டுக்கிட்டேன். இதுலேயும் தாமரைகள் தான். மஞ்சள் குங்குமத்தை, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம மாக்கோலம் போட்டுட்டு எக்ஸஸாக கொஞ்சம் இருக்கிற அந்த மீதி மாவில் மஞ்சள் பொடி கலந்து நான் மஞ்சள் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டேன். அது முடித்ததுக்கப்புறம் அதே மாவுலேயே கொஞ்சமாக குங்குமம் கலந்து ரெட் கலரில் டாட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 3 இதை தனித்தனியாக மிக்ஸ் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே மிக்சர்லேயே நம்ம அடுத்தடுத்து அந்த பொடிகளை, மஞ்சள் குங்குமத்தை கரெக்டாக கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போடும்போது ரொம்ப ரம்மியமாக இருக்கும். இது சுற்றி நெய் விளக்கு ஏற்றியிருக்கேன். இது இன்றைக்கி மாலை பொழுது நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் கோலம். நெய் விளக்கும் வீட்டில் நானே பண்ணது தான். அம்பாளுக்கு இன்றைக்கி 108 அஷ்டகம் சொல்லி லலிதா சகஸ்ரநாமம் பாடி மறிக்கொழுந்து அர்ச்சனை பண்ணியிருக்கேன். எல்லா விளக்குகளும் ஏற்றியிருக்கேன். துளசி தீபம், அப்புறம் அன்னம் வச்ச விளக்கு, 7 முக குத்து விளக்கு, எல்லா விளக்குகளையும் வச்சு ஐஸ்வர்ய லக்ஷ்மி விளக்கு சுற்றிலும் பாருங்கள் பூக்களால் அலங்காரம் பண்ணி ரோஸ், செவ்வந்தி எல்லாமே வச்சு ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒரு தாமரை பீடம் வாங்கினேன். இதில் மங்கள பொருட்கள் எல்லாமே மஞ்சள், குங்குமம், நோம்பு கயிறு, தீர்த்தம் எல்லாம் வச்சுருக்கேன். அம்பாளுக்கு நைவேத்தியத்துக்கான பழங்கள், அப்புறம் சிட்டிகாஜலுன்னு சொல்லி அந்த குட்டி குட்டி வளையல்கள், அப்புறம் வெள்ளியில் தாமரை பூக்கள் அர்ச்சனைக்காக, சங்கு, சோழி, அப்புறம் எல்லா வித மங்கள பொருள்களான மஞ்சள், வெத்தலை பாக்கு எல்லாமே வச்சுருக்கேன்.
இது ஒரு வரமகாலட்சுமி சிலை. என்கிட்ட நவராத்திரி பொம்மைகளில் இருக்கும். இவங்க அன்னை வரமகாலட்சுமியாகவே இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கும் சேர்த்து இன்றைக்கி பூஜை பண்ணியிருக்கேன். உருளி டெக்கரேஷன் இது. அப்புறம் குட்டியாக ஒரு மகாலட்சுமி வச்சு அவங்களுக்கும் விளக்கு ஏற்றியிருக்கேன். இது நான் நேற்று காமிச்சேன் இல்லையா, ராயல் பிராஸில் அது. இது அஷ்டலட்சுமியில் எல்லோரும் படியில் வச்சு ரொம்ப அழகாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு. குட்டி குட்டியாக இருந்தாலும் ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ரோஸ் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன். இதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட கோவிலில் இருக்கிற மாதிரி எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போது நீங்கள் அம்பாளுடைய ஃபுல் வியூவை பாருங்கள். கம்ப்ளீட்டாக எல்லா மாலைகளும் போட்டாச்சு. துளசி, அரளி, செவ்வந்தி, சம்மங்கி, தாமரை, அப்புறம் தாளம்பூ, ஜடை எல்லாமே அம்பாளுக்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அம்பாள் மேலே முல்லை, ஜாதி பூன்னு அந்த அலங்காரங்களும் வச்சு தலை நிறைய பூக்களும் அழகாக சூடியாச்சு. ரொம்ப அழகாக சிரித்த முகத்தோடு இருக்காங்க. மேலேயும் ஒரு தாமரைப்பூ வச்சுருக்கேன். அவங்களுடைய ஃபுல் வியூ பாருங்கள். முகத்தில் அப்படி ஒரு ஆனந்தம், பேர் ஆனந்தத்தில் அம்பாள் உட்கார்ந்துருக்காங்க. உங்களுக்காக நான் எல்லா சைடு வியூஸுமே எடுத்திருக்கேன். அம்பாளுடைய ஜடை இப்போது க்ளோஸ்அப்லேயே உங்களுக்கு தெரியும். இப்போது நகை அலங்காரமும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபுல் வியூவில் காமிச்சிருக்கேன். இதோட எண்டில் நான் கொஞ்சம் ஃபோட்டோஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். இன்றைக்கி உங்கள் வீட்டில் எல்லாருமே அவங்கவுங்க வீடுகளில் வரமகாலட்சுமி நோன்பு கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சகல சௌபாகியங்களோட எப்போதும் சந்தோஷமாக இருங்க. செல்வம் அப்படிங்கிறது பணம் மட்டும் இல்லைங்க. எல்லா வித செல்வமும் ஒரு குடும்பத்துக்கு தேவை. குடும்ப ஒற்றுமை, உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் எல்லாமே செல்வங்கள் தான். அத்தனை செல்வங்களும் உங்கள் எல்லாருக்கும் கிடச்சி நீங்கள் எல்லோரும் எப்போதும் இன்புற்று இருக்கணும்னு நான் எனது அன்னை மீனாட்சி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.